இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எத்தனை பேர்த்து வீட்டில் பசுமாடு இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பசுமாடு பிடிக்குன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்களா 5 பசுமாடு 4 கன்றுக்குட்டி இருக்குங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குச்சிகள் சீவி தாங்க அடித்து கட்டி வைப்போம். அந்த 5 பசுமாடில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு மட்டும் எப்போவுமே நம்ம அடித்து கட்டுற குச்சை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாமை காட்டில் போய் மேய்ஞ்சிடுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் மாடும் அத்திட்டு போய் அடுத்தவங்க வெள்ளாமை காட்டில் மேய்ஞ்சி உங்களை பேச்சு வாங்க வச்சுருக்கேன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக தாங்க நம்ம காலையிலையும் போய் பழைய டயர்லாம் ஒரு 5 டயர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோவில் தெரியிற மாதிரி ப்ளஸ் சிம்பிளாட்டு நோண்டி நடுவில் நம்ம இப்போ ஒரு பெரிய கல்லை வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டங்களா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பார்த்தீங்களா மாடு என்ன தான் இழுத்தாலும் அந்த கல்லை மேலே தூக்கிட்டு பிடிங்கிட்டு வர முடியாதுங்க. பார்த்தீங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கருவாச்சி கொண்டாந்து அதில் கட்டியாச்சுங்க. கட்டிட்டு அப்படியே பார்த்தீங்களா தட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.